ஹாய் ஃபீனிக்ஸ் பேர்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய பிளானட் எது? ஜூபிட்டர், வியாழன் கிரகம் தான். அதுக்கப்புறம் சனி கிரகம் அப்படின்றது நமக்கு தெரியும். இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, நம்மளுடைய சூரியனை தவிர சூரிய குடும்பத்தோட மொத்த வெயிட், அதாவது 8 கிரகங்கள், விண்கற்கள், இது எல்லாத்தையுமே சேர்த்து வெறும் 0.3% தான். ஆனால் நம்மளுடைய சூரியனோட வெயிட் மட்டும் சூரிய குடும்பத்தில் 99.7%. அப்படின்னா பார்த்துங்க, நம்மளுடைய சூரியன் எவ்வளவு பெரிய ஜைஜான்டிக் பால் அப்படின்னு. அவ்வளவு பெரிய ஜைஜான்டிக் நட்சத்திரம் அந்த சூரியனுக்கு முன்னாடி என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சின்ன பிளாக் ஹோல் வந்து நின்னா, சூரியன் அந்த பிளாக் ஹோலை எதிர்த்து நிக்குமா, இல்ல அந்த பிளாக் ஹோல் சூரியனை விழுங்கிடுமா? வெல்கம் டு ஃபீனிக்ஸ் யூனிவர்ஸ். திஸ் இஸ் அவர் சூப்பர் ஸ்டார் சன் வெர்சஸ் பிளாக் ஹோல். நம்மளோட யூனிவர்ஸில் இந்த கருந்துளை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பிளாக் ஹோலுக்கு பயங்கரமான கிராவிட்டி, ஈர்ப்பு விசை இருக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம சூரியன் மட்டும் என்ன சும்மாவா? 8 கிரகங்கள், எண்ணிலடங்கா விண்கற்கள், இது எல்லாத்தையுமே தன்னுடைய கிராவிடேஷனல் புல்னால இழுத்து தன்னை சுத்த வச்சுக்கிட்டு இருக்கு. அப்படின்ற விவாதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பிளாக் ஹோல்னா என்ன, அதனுடைய வகைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். நம்மளுடைய பிரபஞ்சத்தில் நட்சத்திரங்கள், கிரகங்கள், விண்வெளி கூட்டங்கள் அமைந்திருக்கிற போல இந்த பிளாக் ஹோலும் ஸ்பேஸில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட். அண்ட் இங்க கிராவிடேஷனல் புல், அதனுடைய ஈர்ப்பு விசை ரொம்பவே எக்கச்சக்கமா இருக்குமா. ஈவன் லைட் cannot escape அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒளி கூட அங்க இருந்தா தப்பிக்க முடியாதான். ஃபார் எக்ஸாம்பிள், நைட் டைம்ல எங்கன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, திரும்ப வீட்டுக்கு வரும்போது வீட்டோட கதவை திறந்து ஃபர்ஸ்ட் லைட் போடுவோம். கரெக்டா? லைட்டோட ஸ்பீட் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டா, சின்ன வயசுல டீச்சர் நமக்கு சொல்லி கொடுத்த மாதிரி 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா அப்படி லைட் போடும்போது அந்த டியூப் லைட்ல இருந்து அந்த ரூமோட மூளை வரைக்கும் அந்த லைட் எவ்வளவு ஸ்பீட்ல டிராவல் பண்ணிருக்கு அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அவ்வளவு ஸ்பீடு தான் லைட்டோட ஸ்பீடு. அவ்வளவு ஸ்பீட்ல கூட எந்த ஒரு மேட்டரும் பிளாக் ஹோல்ல இருந்து வெளியே தப்பிக்க முடியாதான், தனக்குள்ள தன்னுடைய ஈர்ப்பு விசையால ஈர்த்துக்குமா. ஜெனரலா லைட், வெளிச்சம், அதுக்கு கலர் என்னப்பா அப்படின்னு கேட்டா, பேசிக்கா நம்ம எல்லாரும் ஒயிட் அப்படின்ற ஒரு அசம்ஷன் தான் வச்சிருப்போம். சோ அந்த இடம் ஒயிட்டா இருக்கிற லைட்டுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறதுனால பிளாக் ஹோல் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க போல. சரி, இந்த பிளாக் ஹோல் எத்தனை வகைப்படும், அதனுடைய நிறை, அதனுடைய மாசை வைத்து ஆஸ்ட்ரோனமர்ஸ் இந்த பிளாக் ஹோலை 3 வகையா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெல்லர் டைப் பிளாக் ஹோல்ஸ், இரண்டாவது சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ், மூணாவது இன்டர்மீடியேட் பிளாக் ஹோல்ஸ். ஸ்டெல்லர் மேசிவ் டைப் பிளாக் ஹோல்ஸ். சூரியன் போன்ற ஒரு நட்சத்திரம் செயல்பட தேவையானது ஆற்றல், அதனுடைய எனர்ஜி. அந்த எனர்ஜி எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிட்டு அந்த நட்சத்திரத்தினுடைய அழிவுல உருவாகிறது தான் ஒரு பிளாக் ஹோல். ஃபார் எக்ஸாம்பிள், சூரியனோட மைய பகுதியில் இருக்கிற ஹைட்ரஜன் கேஸ் ஹீலியம் கேஸா மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு காலகட்டத்தில் ஹைட்ரஜன் கேஸ் முழுக்க காலியாகி எப்ப ஹீலியமா ஃபுல்லா கன்வெர்ட் ஆகுதோ அப்ப சூரியன் எக்ஸ்ப்ளோட் ஆகி தன்னுடைய அழிவை சந்திக்கும். கவலைப்படாதீங்க, அதுக்கு இன்னும் 400 கோடி வருஷத்துக்கு மேலேயே இருக்கு. அந்த அளவுக்கு சூரியன்ல இன்னும் ஹைட்ரஜன் கேஸோட அளவு இருக்கு. சோ இது போல ஒரு நட்சத்திரம் அழிந்து உருவாக கூடியது தான் பிளாக் ஹோல். ஆனா எல்லா நட்சத்திரமும் தன்னுடைய அழிவுல பிளாக் ஹோலா மாறும் அப்படின்ற கட்டாயம் இல்ல. சூரியனை போல 20 மடங்கு மாஸ் நிறை கொண்ட ஒரு நட்சத்திரம் அழியும் போது மட்டும்தான் அது ஒரு பிளாக் ஹோலா மாற வாய்ப்பு இருக்கு. அப்படி சூரியனை போல 20 மடங்கு நிறை இருக்கிற ஒரு நட்சத்திரம் அழியும் போதுதான் இந்த ஸ்டெல்லர் மேசிவ் டைப் பிளாக் ஹோல்ஸ் உருவாகும். இரண்டாவது சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லா கேலக்சிக்கு நடுவுலையும், ஏன் நம்மளுடைய மில்கி வே கேலக்சி, நம்மளுடைய பால்வழி அண்டத்துக்கு நடுவுல கூட ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இருக்கு. அதுக்கு பேரு சஜிட்டேரியஸ் ஏ. இந்த சஜிட்டேரியஸ் ஏ அப்படின்ற பிளாக் ஹோல்ல சூரியனை விட 40 லட்சம் மடங்கு நிறை அதிகமா இருக்குமா. அப்படின்னா பாத்துங்க, ஸ்பேஸ்ல எவ்வளவு இடத்தை ஆக்குபை பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு. இவ்வளவு பெரிய சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ் ஸ்பேஸ்ல எப்படி உருவாகி இருக்கும் அப்படின்றதே ஆஸ்ட்ரோனமர்ஸ்க்கு ஒரு அசம்ஷன்ஸ் தான். யூனிவர்ஸோட ஏர்லி காலகட்டத்தில் சூப்பர் மேசிவ் நட்சத்திரம், ஒரு சூப்பர் மேசிவ் ஸ்டார்ஸ் வெடிச்சு அதிலிருந்து இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு நம்புறாங்க. மூணாவது இன்டர்மீடியேட் பிளாக் ஹோல். சூரியனை போல ஒரு 100 இருந்து 1000 மடங்கு சூரியனை சேர்த்தா எவ்வளவு நிறை, எவ்வளவு மாஸ் வருமோ அவ்வளவு பெரிய பிளாக் ஹோல் தான் இன்டர்மீடியேட் பிளாக் ஹோல். ஏன் ரீசெண்டா ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் கூட ஒரு இன்டர்மீடியேட் பிளாக் ஹோலை படம் பிடிச்சி அமைச்சிச்சு. அது நம்ம சூரியனை போல 50,000 மடங்கு நிறை அதிகமா. சோ இந்த 3 டைப்பையும் பார்த்ததுக்கு அப்புறம் பேசிக்கா நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய நட்சத்திரமான அந்த சூரியன் அழியும் போது ஒரு பிளாக் ஹோலா மாற வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம சூரியனுக்கே வெயிட் பத்தாதான். பாத்துங்க, என்னடா நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு வந்த சோதனை. சரி, அதை விடுங்க. நம்மளுடைய அல்டிமேட் டிஸ்கஷன், சூரியனுக்கு முன்னாடி எதனா ஒரு பிளாக் ஹோல் வந்ததுன்னா என்ன ஆகும்? 2023ஆம் ஆண்டு நிலவரப்படி சோலார் சிஸ்டம் நம்ம சூரிய குடும்பத்துக்கு ரொம்ப க்ளோசஸ்ட், ரொம்ப பக்கமா இருக்கிற ஒரு பிளாக் ஹோலை கண்டுபிடிச்சாங்க. அந்த பிளாக் ஹோலுக்கு பேரு காயா. இந்த காயா அப்படின்ற பிளாக் ஹோல் சூரியனை விட 10 மடங்கு நிறை கொண்டது. 1600 லைட்
லைட் இயர் தொலைவில் இருக்கு. ஒரு லைட் இயர்னாவே 9 ட்ரில்லியன் கிலோமீட்டர் தூரம். அப்ப 1600 லைட் இயர்னா எவ்வளவு தூரம் பாத்துங்க. பட் அதுதான் நம்ம சோலார் சிஸ்டமுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒரு பிளாக் ஹோல். சப்போஸ் சூரியனை தொடணும் அப்படின்னு சொன்னா அந்த காயான்ற பிளாக் ஹோல் 1600 ஒளியாண்டுகள் இந்த யூனிவர்ஸ்ல மிதந்து வரணும். அது இன்னைக்கு நாளைக்கு நடக்க போறது இல்ல. பட் என்னைக்காவது ஒரு நாள் நடந்தா என்ன ஆகும்? இந்த பிரபஞ்சத்துல விண்மீன்கள், விண்கற்கள், நட்சத்திரம், கிரகங்கள் இது எல்லாத்தையுமே கண்களால் பார்க்க முடியும். ஆனா பிளாக் ஹோல் இன்விசிபிளா இருக்குமா, கண்களால பார்க்கவே முடியாதான். அந்த பிளாக் ஹோல் சோலார் சிஸ்டம்குள்ள என்டர் ஆகும்போது அந்த ஆர்பிட்டை டச் பண்ணும்போது தான் அந்த பிளாக் ஹோலோட கிராவிடேஷனல் புல், ஈர்ப்பு விசையை வச்சு தான் ஒரு பிளாக் ஹோல் நம்மள நெருங்கி வருது அப்படின்னு உணர முடியுமா. அந்த பிளாக் ஹோல் சூரியனை நெருங்கி பக்கத்துல வரும்போது ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்குமா. அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்டை கையில வச்சு ஸ்ட்ரெச் பண்ணும்போது எந்த அளவுக்கு அது ஸ்ட்ரெச் ஆகுதோ அந்த அளவுக்கு சூரியன் ஸ்ட்ரெச் ஆகி பிளாக் ஹோல்குள்ள விழ ஆரம்பிக்கும். அந்த பிளாக் ஹோலை சுத்தி சூரியன் ஒரு ரிங் போல ஃபார்ம் ஆகும். அந்த ரிங்குக்கு பேரு அக்ரீஷன் டிஸ்க். அந்த டிஸ்க் ரொம்பவே ஹீட் ஆகி எக்ஸ்ட்ரீமான ரேடியேஷனை வெளியே அனுப்பும். சூரியன் பிளாக் ஹோலுக்கு உள்ள இழுக்கப்படுறதுனால எக்ஸசிவான ஹீட் அண்ட் லைட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அதே நேரத்தில் சூரியனோட அவுட்டர் லேயர், வெளிப்புற பகுதி ஒரு மேசிவான கேஸ் அண்ட் டஸ்ட் ஃபார்மை சோலார் சிஸ்டம்ல அவுட்வர்ட்ல எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் நம்மளுடைய பூமி, எர்த்தோட கதினா என்னன்னு பாருங்க. இன்டென்சிவா வெளியே வர ரேடியேஷன், சோலார் மெட்டீரியல் எல்லாமே இந்த பூமியில இருக்கிற காடுகள்ல காட்டு தீய உருவாக்கும். அதே போல எக்ஸசிவான ஹீட்னால நம்ம பூமியில இருக்கிற கடல் வேப்பரைஸ் ஆகி அட்மாஸ்பியர்ல ஆவியாகிடும். அந்த நேரத்துல நம்ம வாழ்ற அந்த பூமி ஒரு உயிரினம் கூட வாழ தகுதி இல்லாத இடமாகிடும். நம்ம பிளானட் மட்டும் இல்ல, சூரிய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பிளானட்டுக்கும் இதே கதிதான். இது போல நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. பட் எனிவே ஃபியூச்சரை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒருவேளை இது போல இன்சிடென்ட் எதனா நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா மனிதன் தன்னுடைய இனத்தை காப்பாத்திக்கிறதுக்காக நாசாவுடைய கெப்லர் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் கண்டுபிடிச்ச பூமியை போல உயிர்கள் வாழ தகுதியா இருக்கிற அந்த கெப்லர் பிளானட்ஸ்ல மனிதன் பை த டைம் செட்டில் ஆயிருப்பான். ஆனா அது ஒன்றும் சாதாரண காரியம் இல்லைங்க. அந்த கெப்லர் பிளானட்டே பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 1400 ஒளியாண்டுகள் தூரம் இருக்கான். ஒரு ஒளியாண்டே 9 ட்ரில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பனா 1400 இன்ட்டு 9 ட்ரில்லியன் கிலோமீட்டர் தூரம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தூரத்தில் இருக்கு அந்த கெப்லர் பிளானட்ஸ். ஒருவேளை இப்ப இருக்கிற டெக்னாலஜில ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல மனிதன் கெப்லர் பிளானட்டுக்கு போயிடலாம்ப்பா அப்படின்னு தன்னுடைய பயணத்தை இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட 4 கோடி வருஷம் ஆகுமா அந்த பிளானட்டை ரீச் ஆகிறதுக்கு. 4 கோடி வருஷ பயணத்துல மனிதன் பல தலைமுறையை கடக்கணும். சொல்ல முடியாது ஃபியூச்சர்ல இந்த சயின்ஸ் உலகத்துல என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளால இப்ப ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அதுவும் நம்ம மஸ்க் மாமா மாதிரி ஆளுங்களா இருக்கும்போது டெக்னாலஜி எங்க போகுதுன்னே நமக்கு தெரியாது. ஒருவேளை லைட்டை விட வேகமா போகக்கூடிய வெஹிக்கிளை கூட மனிதன் கண்டுபிடிக்கலாம். இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் ஒரு இமேஜினரி, ஒரு கற்பனையான உலகத்துக்கு உங்களை கொண்டு போனாலும் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? மனிதன் ஃபியூச்சர்ல இதெல்லாம் பண்ணிடுவான்ப்பா அப்படின்னு சொன்னா அது என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல அஸ்ட்ரானமி ரிலேட்டட் வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனல்ல கண்டிப்பா பார்க்கலாம். பட் until then, take care. Bye bye Phoenix Birds.